அஸ்ஸலாமு சவுண்ட் கேக்குதா? ஸ்கிரீன் வந்தீங்களா? வலைக்கும் சலாம் உஸ்தாத். கேக்குது. ஓகே, கடைசியாக நாங்க மத்தோடு தொடர்பான விஷயங்களோட நிப்பாட்டிக்கிறோம். என்ன செய்ய டவுட் இருக்குதா? போய் செக் பண்ணீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? உஸ்தாத். எதுக்கோ என்ன சரி டவுட் வந்தீங்க அப்படியா? இல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டவுட் வந்தீங்களா புதிய விஷயங்கள்ல? இல்ல. ஓகே, அப்ப நாங்க இன்றைக்கு அடுத்த இன்னும் ஒரு முக்கியமான பகுதிக்கு போகலாம். அடுத்த முக்கியமான பகுதியை நாங்க பார்க்க போற விஷயம் என்னென்றால், இப்ப நாங்க ஓதல்ல அஹ், இதுவரைக்கும் நாங்க எங்களுக்கு சொற்களாக அல்லது எழுத்துக்களாக பிராக்டிஸ் பண்ற நேரத்துல வராத ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ தான் குர்ஆனை பார்த்து நாங்க ஓதுற நேரத்துல எங்கிட்ட சரளமாக ஓதுறது என்ற ஒரு கான்செப்ட் எங்கள்கிட்ட வீக் ஆகி கொண்டு போற ஒரு பாயிண்ட். சில இடங்கள்ல நாங்க திக்குவோம், சில இடங்கள்ல ரெப்பிடேஷன் ஆகுவோம். ஒரே வசனத்தை பல முறை எப்படி சரி திக்கி முக்கி முணங்கி கட்டையில போய் திரு முட்டி மோதி இப்படி நாங்க பல ஸ்டைல்ல நாங்க பிராக்டிஸ் பண்ணி வசனத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். உண்மையில குர்ஆனை சரளமாக ஓதுறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இது சரியாகிற நேரத்துல எங்களோட ஓதல் எங்களுக்கு நீண்ட காலத்துக்கு எவ்வளவுதான் ஓதினாலும் எங்களுக்கு அதன் மேல ஒரு ஆசை, ஒரு விருப்பம் வாரத்துக்கு காரணமாக அமைகிற முக்கியமான ஒரு இடம். ஓகே, எனவே சரளமாக ஓதுறதுதான் குர்ஆன எங்களோட விருப்பமான ஒன்றாக வைத்துக் கொள்றதுக்கான மிக முக்கியமான ஒரு ரீசன். இத மறுதல அடுத்த மாதிரி சென்றால் எங்களுக்கு எப்பயெல்லாம் குர்ஆன் திக்கு திக்கி திக்கி கொண்டு எப்பயும் இந்த ஸ்ட்ரக்காய் கொண்டு கஷ்டமாய் கொண்டு வருது, அப்பயெல்லாம் நாங்க குர்ஆனை விட்டு தூரமாக தான் பார்ப்போம். ஏன்னால் உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை அழகா திக்காம ஓதுற நேரம் அடுத்த வசனத்தின் மீது எங்களுக்கு ஒட்டுவா என்ன செய்யும்? ஆசை, விருப்பம் வரும். நான் ஓதணும், அழகா வருது மாஷா அல்லாஹ், நான் 100 வசனத்தையும் ஓதலாம், இன்னொன்று ஓதுவோம், இப்படி நாங்க கூட்டிக் கொண்டே போகலாம். நீங்க புதிய வசனம் கொண்டு ஓதுற நேரத்துல உங்களோட நிலைப்பாடு எப்படி? திக்குப்படுதா? சரளமா ஒரே ஸ்டைல போகுதா? புதிய வசனம் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு புதிய வசனத்தை நீங்க ஓதுற நேரம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அஹ் சரளமா போற சம்டைம் திக்கிப்படுறேன். டைம் திக்குப்படுற. ஓ, ஒரு அண்ணளவா சுமாராக ஒரு பக்கம் கொண்ட பக்கரால அல்லது நிசால பக்கம் கொண்டு ஓதுறீங்களே இப்ப, அது அவங்களுக்கு பரிச்சயம் இல்ல வசனங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்துல எத்தனை முறையில அல்ல எத்தனை தடவை திக்கப்படுது என்று சுமாரா சொல்லலுமா ஒரு பக்கத்துல? அப்படி அவதானிப்பட்டீங்க அப்படியா? 2 டைம் இல்லாட்டி 1 டைம். ஒன் பேஜ் வரல அப்படியா? ஓ, சரி, அப்ப நீங்க அதுக்கு என்ன வகையான மாற்றீடு நீங்க செய்றீங்க? பிக்கினா அதே அதே ஆயத்தை ரிட்டன் ஓதி பார்க்குறேன். குட், ஒரு 10 தான் போறீங்க அப்படித்தானே? ஓ, அப்ப அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இல்லை. சரி, ஓகே, அப்ப அதுல முக்கியமான சில விஷயங்கள் தான் நாங்க இன்றைக்கு பார்க்கறதுக்கு இருக்கிறோம். உண்மையில எங்களோட ஓதல்ல பேசிக்கலியாக தொடர்புபட்ட 2 உறுப்புகள் இருக்கிற, ஒன்று கண், அடுத்தது எங்களோட வாய். கண் பிராக்டிஸ் பண்ணாதான் எங்களோட வாய் ஒட்டுவா பிராக்டிஸ் பண்ணும். கண்ணால பாக்காட்டி எங்களோட வாய் அது சரியா பிராக்டிஸ் பண்ணாது. இது ரெண்டும் ஒரு ஸ்டைல்ல தொழில்படணும், ஃபங்க்ஷன் ஆகணும். அதான் இங்க முக்கியமான விஷயம். அதாவது கண் கொஞ்சம் முன்னுக்கு போக கொள்ள அதுக்கு பின்னால தொடர்ந்ததாக எங்களோட வாய் போய்கொண்டே இருக்கும். இதான் ஸ்டைல். கண் முன்னாடி போகணும், அதை தொடர்ந்ததாக எங்களோட வாய் என்ன செய்யணும்? பின்னால போய்கொண்டேதான் இருக்கும். கெப் வரையில அது ரெண்டும் கெப் வந்தா பிரச்சனை ஆகிடும். சரி, ஓகே, இதை நாங்க ஒரு உதாரணத்தை கூட பார்த்தோம் என்றால், இப்போ உதாரணத்துக்கு இந்த சின்ன வசனத்தை நாங்க எடுத்துக்கிறோம். இதுல பாருங்க, இதுல கண் வந்து ஈயாக்க என்றதை பார்த்தா, ஈயாக்க என்றதை பார்த்தால் பார்த்துட்டு கேன்ற இடத்துக்கு வர நேரத்துல எங்கட வாய் ஈயாவை ஓத ஸ்டார்ட் பண்ணிடும். இதான் அதுல கேப். இதான் அதுல கேப். கொஞ்சம் முன்னுக்கு போற, கொஞ்சம் பின்னுக்கு வர, இந்த கேப் அப்படியே ஃப்ளோல வரணும். எந்த ஒரு இடத்துலயும் ரெண்டும் லேட் ஆக கூடாது, ஸ்ட்ரக் ஆக கூடாது. இது வாங்கினா
எங்களோட ஓதலை நாங்க திக்காம வச்சுக்கோ. இப்ப நீங்க பேசிட்டு இப்ப சொன்னீங்களே ஒரு இடம் 2 இடம் என்று திக்குன்னு சொல்றீங்க தானே. இப்ப நீங்க பேசிட்டு அவதானிக்கணும் என்ற ஓதல் திக்கிறதுக்கான காரணம் என்ன, நான் எங்க லேட் ஆகுறேன், என்ன டிலே ஆகுறேன், அல்லது என்ன ப்ராப்ளம் வருதுங்கிறத நீங்க பார்க்கணும். நான் பின்னுக்கால இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதுக்குரிய சில ரீசன்களை நான் விளங்கப்படுத்தேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? இது ஒரு அடிப்படையான விஷயத்தை நான் விளங்கிக் கொள்ளணும். எங்களோட கண்ணிக்கு தானே கண். இப்ப நீங்க ஒரு பக்கத்தை கண்ணால ஓதிக்கிறீங்களா, வாய் அசைக்காம கண்ணால மட்டும் ஓதிக்கிறீங்களா, அனுபவம் இதா? ஓ உஸ்தாத். Fine. எப்படி ஃபீல் பண்ணீங்க? எவ்வளவு எவ்வளவு ஃபாஸ்டா கண்ணை விட்டு வாயால ஓதுறது கூட எவ்வளவு ஸ்பீட் அது? அது குயிக்கா போகும். அது எவ்வளவு ஸ்பீடுன்னு தெரியாது, ஆனா குயிக்கா போக முடியா, சரி ஓ ஸ்பீட். எனவே அதுல நாங்க ஒரு கண்ட்ரோலுக்கு வர வேண்டியது என்னடால், எங்கட வாயுடைய ஸ்பீடுக்கு எங்கட கண்ணை நாங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது. இது ஒரு முக்கியமான விஷயம். எங்கட வாயுடைய ஸ்பீடுக்கு தான் எங்கட கையில எங்கட கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு கண்ணால பார்த்து கொண்டு போறது. கண் எல்லாத்தையும் பார்க்கும். லைனா கண் அவசர அவசரம் பார்த்து கொண்டு போகும். ஏன்னால் அது கண்ணுக்கான ஒர்க் உச்சரிக்கிறதோ, நாவை தூக்குறதோ, நாவை பணிக்கிறதோ, நாவை முன்னுக்கு கொண்டு வரதோ, தொண்டையினுடைய தொண்டைக்குள்ள உச்சரிக்கிறதோ, அதுக்கு அந்த ஒர்க் இல்லை. அது பார்க்கறது மட்டும் தான் இருக்கு. ஓகே, அது பார்த்ததோட எங்களோட மைண்ட் என்ன செய்யும், அதை ரீட் பண்ணும். சோ அந்த இடத்துல மைண்டோ அல்லது எங்களோட கண்ணோ ஒருபோதும் வாயை பத்தி யோசிக்காது. எனவே எங்களோட முழு கண்ட்ரோல் பிராக்டிஸ் பண்ற நாங்க என்ன செய்யணும், அதுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி எங்கள்கிட்ட வச்சுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களோட ஓதல் சரளமாக வர முடியாது. சரி, இப்ப நான் உங்களுக்கு மிக தெளிவா சமரி பண்ணி சொல்றேன் என்றால், எங்களோட ஓதல் சரளமாக வரல அப்படி என்றால், இடையில ஸ்ட்ரக் ஆகுறோம், ஒரு இடமோ 2 இடமோ ஸ்ட்ரக் ஆகுது அப்படி என்றால், அதற்கான முக்கியமான காரணங்களாக 4 காரணங்கள் நாங்க இந்த சொல்றோம். ஒன்றை ஒன்று முந்துதல். எது முந்துறது? வாய் கண்ணை முந்தை மேலாது. வாய் கண்ணை முந்தி கொண்டு போனாலும் பிரச்சனை, கண் வாயை முந்தி கொண்டு போனாலும் பிரச்சனை. முந்துதல்ங்கிறது தெரியும், ரேஸ் போட்டு கொண்டு போக இயலாது. அப்ப அதுக்குரிய ஸ்டைல நான் போகணும். ரெண்டாவது, ரெண்டுக்கும் மட்டும் கெப் கூட கூடாது. முதலாவதனுடைய அந்த முந்துதல்ங்கிறது உண்மையிலதான். கெப்ங்கிறது என்ன? உதாரணத்துக்கு ஈயாக்குங்கிறத நீங்க பிராக்டிஸ் பண்ற நேரம் உங்களோட கண் அவசரம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு நஸ்தைன்ல போய் நீக்குதென்றால், இந்த நஅ்புதுவோ ஈயாக்கையோ நஸ்தாயின் என்ற அந்த 3 சொற்களும் ஒழுங்கு முறையாக முறைப்படி நாங்க படிக்கிற ஸ்டைல உச்சரிக்கப்படாது என்கிறது அந்த இடத்துல முக்கியம். சரிங்களா? இது 2வது முக்கியமான பாயிண்ட். சரி, 3வது விஷயம் என்னென்றால், கண்ணினுடைய வாசிப்பு வேகத்திற்கு வாயிலான வாசிப்பு வீதம் மாறுதல். சரியா? இதான் அந்த மாறி சென்னல். எங்களோட வாயில வாசிப்புக்குத்தான் கண்ணுடைய வாசிப்பை நாங்க சமப்படுத்தணும் அல்லது கண்ட்ரோல் பண்ணணும். அது மாறி நடந்துச்சுடா, கண்ணுடைய ஸ்பீடு தான் எங்களோட வாய்ப்பு ஓதித்தாண்டால் அது பெரிய பிரச்சனையை கொண்டு வரும், எங்களோட ஓதல்ல ஸ்ட்ரக்க கொண்டு வரும். 4வது மிக முக்கியமான அடுத்த பிரச்சனை, ரெண்டும் ஒரே இடத்துல பார்த்துக்கொண்டு, என் கண்ணும் தான் பார்த்துக்கொண்டு, ஈயாக்க தான் கண்ணும் பார்த்து கொண்டு, இது ஈயாக்கன்றதுதான் எங்களோட வாய் உச்சரிக்குது என்றால் அடுத்த எழுத்து என்னங்கிறது எங்களுக்கு டவுட். சோ அதுலயும் எங்களுக்கு பெரிய பிரச்சனையை சந்திப்போம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. விளங்கினா விஷயம்? இப்ப நீங்க என்ன செய்ய வேண்டிய வேலைண்டா, கட்டாயம் நீங்க இப்ப நீங்க சொன்னீங்களே 2 வருது 1 வருது, அதை நீங்க வசனமாக ஓதி கரெக்ஷன் பண்ணி கொள்றீங்க. அதாவது அந்த சரளமாக ஓதுற ட்ரெக்கு கொள்றீங்க. அது உங்களை பாராட்டணும், உண்மையில பாராட்டணும். அது முக்கியமான விஷயம் தான். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குது என்றால், ஏன் அந்த ஸ்ட்ரகிள் வருது என்கிறதுக்கான ரீசனை தேடும். உதாரணத்துக்கு புதிய வசனங்களை ஓதுற நேரத்துல சில புதிய சொற்கள் வரும். அந்த சொற்கள் உண்மையில எங்களுக்கு அறிமுகம் இல்லாத சொற்கள் ஆகும். அதை எங்களோட கண் தான் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி தரணும், அடையாளப்படுத்தணும். அந்த சொல் ஒரு புதிய சொல், எனவே நான் இந்த இடத்துல மிக கவனமாக கண் பார்த்தா தான் எங்களோட வாய் சரளமா பிராக்டிஸ் பண்ணும். எங்களோட கண் இப்படி யோசிக்கப்படாது, புதிய சொல் உஸ்தாத், எனவே எனக்கு என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல திக்கிட்டு தான் போவேன், அந்த இடத்துல நான் முடங்கி கொண்டு தான் போவேன், ஸ்ட்ரக் ஆகி கொண்டு தான் போவேன் என்றால் அது அப்படி அல்ல. எந்த ஒரு சொல்லையும் மிக கவனமாக கண் நிதானத்தோட பார்த்து பிராக்டிஸ் பண்ணி சென்றால் எங்களோட வாய் அது கட்டாயம் சப்போர்ட் பண்ணும். சரியா? ஆகவே அதைத்தான் நீங்க தேட வேண்டிய அடுத்த முக்கியமான புக். அதாவது
இன்றைய ஹோம்ஒர்க்ல வர போற விஷயம் என்னென்றால், நீங்க ஓதுற குர்ஆன் இப்ப நீங்க சொன்னீங்க விஷயம் பண்ணி அப்ப நீங்க ஓதிக்கொண்டு தான் வாரீங்க. நீங்க அறிமுகம் இல்லாத பக்கங்களை ஓதுற நேரத்தில் அல்லது எங்கிட்ட வளமையான ட்ரெக் கொண்டு நாங்க ஓதி கொண்டு வர ட்ரெக், அந்த ட்ரெக்ல இன்றைக்கு படிக்கிற விஷயத்த நீங்க இதுக்கு பின்னால டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். என்னது பிராக்டிஸ் பண்ணணும்? ஏன் அந்த தவறு விடுது, ஏன் அந்த ரிப்பீட்டேஷன் வருது, ஏன் அந்த ஸ்ட்ரகிள் வருதுங்கிறத நீங்க தேடணும். அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு விளங்கணும். 100க்கு 100 வீதம் விளங்காட்டியும் 100க்கு 75 80 வீதம் சரி அந்த ஆன்சர் உங்களுக்கு விளங்கிச்சென்றால் நீங்க செல்ற அந்த ரெண்டோ ஒன்றோ ஸ்ட்ரகிள் வராது. சரியா? அதான் உங்களுக்கு அடுத்த முக்கியமான வேலை திட்டம். இது கிளியர் ஆகிறதோட நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த முக்கியமான பகுதிக்கு நாங்க மூவ் ஆகும் இன்ஷா அல்லாஹ். இது எங்க அடுத்த பாடத்திட்டத்துக்கு உங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய வசன ரீதியான பயிற்சிக்கு அலிஃபிலிருந்து ஆரம்பித்து ஒயின் என்ற பாட் 13 பகுதிகளை கொண்டது. இதற்குள்ளால் ரா என்ற எழுத்து மாத்திரம் இடம்பெற மாட்டாது. அது இரண்டாவது பகுதியில் நாங்கள் மிக டீப்பாக விரிவாக பார்ப்போம். எனவே அலிஃப் ஐன்ங்கிறது ஒரு கான்செப்ட், பா என்கிறது இரண்டாவது கான்செப்ட். உங்களுக்கு தெரியும், பாவை நாங்கள் படிக்கிற நேரம் அலிஃபைன் ஐனையும் மிக நுணுக்கமாக அவதானிப்போம். உங்களோட உச்சரிப்புல என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. ஏன் இந்த பகுதிக்கு முன்னால நாங்கள் இந்த பகுதி வழங்கப்படுத்துறோம் என்றால், இப்ப நாங்க பார்க்க போற எல்லாம் வசனங்கள். எந்த ஒரு வசனமும் ஒவ்வொரு சூறாவா வராது. ஒவ்வொரு பக்கமா நான் ஓத மாட்டோம். ஒரு வசனம் சூரத்து நாஸ்ல இருந்தா இன்னொரு வசனம் வைக்கும் சூரத்து நபகுல, இன்னொரு வசனம் சூரா அபசில வைக்கும், இன்னொரு சூரா தக்வீர்ல வரும், சூரா முத்தஃபினுக்கு போகலும். இப்படி உங்களுடைய கன்செப்டுக்கு ஏற்ற வகையில தான் குர்ஆனிய வசனங்கள் தொகுக்கப்பட்டிருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்க ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வாரீங்க உங்களோட ஓதல். அதுல நான் அன்றைக்கு படிப்பிச்ச விஷயத்த கொஞ்சம் பார்த்து ஐடியா பண்ணி இது என்னதான் ராங் வருது, இப்படித்தான் வரணும், இதை அப்படிதான் சரி பண்ணணுங்கிறத பார்த்து நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை முடியும். எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸுக்கு எங்களுக்கு இந்த ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு அது மிச்சம் ஹெல்ப் ஆகிடும். விளங்கின விஷயம்? டவுட் தான் கேளுங்க. சரி, அப்புறம் அடுத்த கிளாஸ்ல ஒரு கேள்வி கேட்பேன். உங்கள்கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பிரதானமான ரீசன் நான் என்னன்னு கேட்பேன். எனக்கு சரியான முள்ள ஆன்சர் பண்ணுங்க. நீங்க சொல்ற ஆன்சர் பிழையா சரியாங்கிறத உங்களோட ஓதல் இன்ஷா அல்லாஹ் எனக்கு காட்டி தரும். பாப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.